எல்லாருக்கும் வணக்கம். இதில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு டெக்னிக்கல் அனாலிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100% பார்த்திங்கன்னா நம்மளது ஒரு 90% ஒரு அக்யூரேசி லெவலில் இருக்கும். அப்போ 10% மட்டும் அந்த சைட்வே மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஒன்றா இம்பேக்ட் ஆகலாம். அப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது டே உடைய லோ, சரிங்களா? அப்போ இங்கே என்ன சொல்ல வரப்போனா, ஒரு ஃபெப் எடுத்து ரீடெஸ்ட்மெண்ட்டாக இது கூட அனலைஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஃபெப்பை எப்படி பயன்படுத்தணும்னு நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்போர்ட் ரெஸ்டாரண்ட் எப்படி வரையணும்னு பர்ஃபெக்டான லெவலில் சொல்லியிருக்கேன். அப்போ எது கீழே வந்தால் டவுன் ஆக போகுது, எதுக்கு மேலே போனால் ஒரு அப் சைடு போக போகுது. அப்போ உதாரணத்துக்கு அப்போ வீக்லி ஒரு வாரத்தினுடைய இப்போ 100 ரூபானா அதனுடைய 50 ரூபான்றது மிட் பாயிண்ட். அப்போ வீக்லியுடைய கேண்டிலில் இதனுடைய மிட் பாயிண்ட்டு. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டில் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரை வச்சுக்கிட்டு நம்ம ஆப்ஷனை பை அண்ட் செல் பண்ணலாம். இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி ஆப்ஷன் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய இது லோவை கட் பண்ண போகுது. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லாமல் செகண்ட் அட்டெம்ப்டில் கட் பண்ண போகுதுன்னா ஃபர்தராக அந்த ஃபால் எது வரைக்கும் இருக்குன்னா இதனுடைய 127 ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ இந்த 127க்கு அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் மேலே போகிற மாரி போயிட்டு எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டு செகண்ட் அட்டெம்ப்டில் இதை ஹையர் லோ ஃபார்மேஷன் டவ் தியரி கான்செப்ட் வழியாக இதனுடைய லெவலில் உடைக்கும் போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஏரியா 127. இந்த 127ல் ரிவர்ஸில் எடுக்கிறதும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ அதனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே உடைய புட் சைடு பையோ டிப்ஸை கொடுக்குறதில்ல. புட் சைடினுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது இதனுடைய ப்ரைஸ் மொமெண்டம் நல்லா இருக்கும். அப்போ கால் சைடு நம்ம எதிர்பார்க்குறோன்னா அப்போ மேலே போகிற மாதிரி எப்போ இண்டிகேஷனாக இந்த கேண்டிலுடைய ஹைக்கு மேலே இந்த 50% ஒரு ரெஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ரெஸ்டண்ட்டாக இது கீழே வரத்துக்கும் பாசிபிள், சரிங்களா? இந்த கீழே வரத்துக்கும் பாசிபிளாக இப்படியும் 3 டைப் இருக்கும். அப்போ இந்த 3 டைப்லேயும் இப்படியும் நடக்கும், சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் பார்த்தணும், தேர்ட் ஆப்ஷன். அப்போ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இது கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இப்படி பண்ணும்போது இது மெயினான ரெஸ்டண்ட். அப்போ ஒரு வருஷத்தினுடைய 127 ரிவர்சல் பாயிண்ட், மந்த்லினுடைய மிட் பாயிண்ட், இந்த டபுள் சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது தான் ஒரு நல்ல ரேலி இருக்கும். இந்த சைடு தான் அப் சைடுக்கு உண்டான ஃபுல் கன்ஃபர்மேஷன். அது வரைக்கும் நம்ம இந்த ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த லோவிலேருந்து பாட்டம் பிடிச்சிங்கன்னா இது 50% மட்டும்தான் ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அடுத்த டார்கெட்டை பார்த்திங்கன்னா இது ரெஸ்டண்ட். இந்த ரெஸ்டண்ட்டை பிரேக் பண்ணும்போது தான் வீக்கிலுடைய ஐ ஒரு ரெஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அப்போ வீக்கிலுடைய ஐயும் இங்கே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உதாரணத்துக்கு நம்ம இதே தான் இப்போ டவுன் ட்ரெண்டு பார்த்தோம், அப் ட்ரெண்டுக்கு அதேமாதிரி நம்ம 2 சைடு போட்டாலும் இன்னும் சேம் தான். இப்போ ஃபர்தரான ஒரு மூவ் எந்த இடத்துல கிடைக்க போகுதுன்னா ஒரு அப் சைடுக்கு உண்டான இது கீழேருந்து மேலே போகும்போது இது ரெஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஆக்ட் ஆகிட்டு திருப்பி சப்போர்ட்டை வச்சுட்டு திருப்பி இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டமில் பிடிச்சிட்டு ஹையில் சேல் பண்ணணும். அதாவது இந்த பாட்டமில் இருக்கும்போது இதிலேருந்து வரதுக்கு உண்டான பாசிபிள். இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு நம்ம மேலே போகணும் எதிர்பார்க்கக்கூடாது. இதில் ஒரு கன்சல்டேட் மோடு தான் ஆகும். அப்போ இன்ஸ்டியூட் லெவல் எல்லாத்தையும் இது சேர்ந்து பிரேக் பண்ணும்போது தான் ப்ரீவியஸ் டே உடைய ஹைன்றது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டை திருப்பி அகெயின் பிரேக் பண்ணும்போது இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிள் இருக்கும். இது இந்த குரூட் ஆயிலை பற்றி ஃப்யூச்சரை வச்சுக்கிட்டு ஆப்ஷன் பண்ணும்போது
இதனுடைய சேஃபஸ்டான ஃபேக் பிரேக் அவுட்டு. இந்த இடத்துல தப்பான என்ட்ரி கொடுத்துட்டேன், ஆனால் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. இந்த பஞ்சாயத்துலாம்ன்றது இங்கே இருக்காது. இங்கே சேஃபாக நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ட்ரேடருக்கு உண்டான ஒரு லெவல்ஸ் இது எப்பயுமே. அப்போ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேலைக்கிழமைக்கு உண்டான கேண்டிலில் போடுறேன். இங்கே பாருங்கள், இது வேலைக்கிழமைக்கு உண்டான கேண்டில். ஒரு அப் ட்ரெண்டுக்கு உண்டான கேண்டிலில் போடுறேன். அது 15 மினிட்ஸில் நல்லா கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேலே. இது 127 கன்சல்ட் ஆகிருக்கு. 61 அந்த அடுத்தடுத்த லெவலில் போயிட்டு இந்த இயர்னுடைய ஆல்ரெடி இயர் எப்பவுமே தான் இருக்கும் அந்த ஒரு வருஷமாக. இயர்னுடைய 127க்கு அப்புறம் இது பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த ஷுங்கிக்கு அப்புறம் இது பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தான் எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு நீங்கள் எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்கன்னா இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ட்ரேடு வந்து பாசிபிள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க, நான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? என்னுடைய லெவல்ஸ் அது போல். டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்க, யூடியூப்பை லைக் பண்ணிங்க. எந்த ஷார்ட்டன் தான் இருக்கும், ஏன்னா நான் ஆட்டோ டிரைவர். ஏன்னா இதை நம்ம ஒரு 5 இயராக நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான். சரிங்களா? நானும் போஸ்ட் கிராஜுவேஷன் தான். அதனால் இதனுடைய அனாலிஸில் டெக்னிக்கல் அனாலிஸில் இதில் கரெக்டாக உங்களுக்கு ஒத்து போகும்னு சொல்ல வரேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.